வா முத்துலட்சுமி. வாடா. தயாலா சார், திஸ் இஸ் ஃபார் யூ. எதுக்கு இதெல்லாம்? என்ன சார் சாதாரணமா கேட்டுட்டீங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து என்ன நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஸ்மால் டோக்கன் ஆஃப் தேங்க்ஸ். ப்ளீஸ். தேங்க் யூ. உட்கார். உட்காருப்பா. அப்புறம் முத்துலட்சுமி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் டீன் ஆயிட்ட. இன்னொன்று ஐம் சாரி, உன்னை டீன்னு சாதாரண வார்த்தையில கூப்பிடக்கூடாது, டான்னு தான் கூப்பிடணும். என்ன சார் நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பெரிய மனுஷங்கிட்ட பெரிய வார்த்தை தானே பேசணும் முத்துலட்சுமி. எப்போ ஒருத்தன் சொன்னதை மறந்துட்டு காத்துல பறக்க விடுறானோ அன்னைக்கே பெரிய மனுஷனுக்கான எல்லா தகுதியும் உனக்கு வந்துடுது. அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சார் வந்ததுல இருந்தே ரொம்ப நக்கல் நையாண்டியாவே பேசிட்டு இருக்கீங்க? சார், இப்பதான் நான் எல்லா டென்ஷனையும் மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன். தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உன்னை டென்ஷன் பண்ணல, நீ என்ன டென்ஷன் பண்ற, புரியுதா? ஆமா, உன்னோட ஹாஸ்பிட்டலோட சொத்து ஒரு 100-150 கோடி தெரியுமா? சேச்சே, 30 இல்ல 40 கோடி தான் போகும். இப்படி சொல்லுவேன் தெரியும் முத்துலட்சுமி. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? என்னோட ஆடிட்டரை விட்டு சும்மா ரஃபா ஒரு எஸ்டிமேட் போட சொன்னேன். அந்த ஆள் அசால்ட்டா ஒரு 200 கோடி தேருன்னு சொல்றாரு. சார், உங்களுக்கு எதுக்கு சார் இந்த தேவையில்லாத வேலை? ஏன் சொத்தை நீங்க எதுக்கு சார் எஸ்டிமேட் போட்டு பாக்குறீங்க? முத்துலட்சுமி, 200 கோடி உன் கை விட்டு ஒரேடியா போயிருக்கும். ஆனா என்னோட ஸ்மார்ட்னஸ்னாலையும் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு சாமர்த்தியமா அர்ஜென்ட்டா உன்னோட சரிவை தடுத்து நிறுத்திருக்கேன். இல்லனா உனக்கு இந்நேரம் சங்கு ஊதிருப்பார் அந்த மினிஸ்டர். ஞாபகம் வச்சுக்க. ஞாபகம் இருக்கா? நீ இன்னைக்கு என் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கன்னா அதுக்கு நானும் என் பேக்ரவுண்ட் தான் காரணம். இல்லனா இந்நேரத்துக்கு 2 காலையும் உடைச்சு கையில கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு நான் இல்லனா இன்னைக்கு நீ இல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப யார் இல்லன்னாங்க சார்? நான் எதையும் மறக்கல. என்னது மறக்கலையா? மறந்துட்ட முத்துலட்சுமி. இல்லனா சாதாரண அந்த மாதிரி பொக்கே கொடுத்து சிம்பிளா மேட்டர் முடிக்கலாம்னு பாப்பையா? சார், என்ன சார் இது? உங்களுக்கு ஒரு மரியாதைக்காக வாங்கிட்டு வந்தா? யோ, நிறுத்தி உங்க அக்காக்கு ஜாலரா போடுறது. வெரி சீட்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். சார் ப்ளீஸ் மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நீங்க வரம்பு மீறி பேசிட்டு இருக்கீங்க. பேசுவேன், எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரு மினிஸ்டரை வெள்ள தூக்கி போடுற அளவுக்கு உனக்கு உழைச்சிருக்கேன். ஒரு கொலை கேஸ்ல இருந்து உன்னை காப்பாத்திருக்கேன். நீ என் காதுல பூ சுத்தத்துக்கு பூ கொண்டு வந்து கொடுக்குறியா? நான் செஞ்ச உதவிக்கு இன்னி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பரிகாரம் நீ செஞ்சது கிடையாது. செய்யறேன் சார், கண்டிப்பா நான் செய்யறேன். எப்ப நீ சேரோடா இருந்தா, அந்த மனசு உனக்கு இருந்திருந்தா, மினிஸ்டர் அந்த ஹாஸ்பிட்டல் உங்கள்கிட்ட எழுதி வாங்கும்போது தடுத்தம் பாரு. அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போடும்போது கடைசி நிமிஷம் தடுத்தம் பாரு. அப்ப நீ ஓடி வந்து விசுவாசத்தோட செஞ்சிருக்கணும். சரி, அதை விடு. பத்ரியை கடத்தினப்போ செஞ்சிருக்கணும். இல்ல நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன பத்தியா, அப்பயாவது செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன ஜெயிலுக்கு வர வச்சு உன்னை பார்க்க வச்சு கெஞ்ச வச்ச. ஹாஸ்பிட்டல்ல பங்கு கொடு, டாக்குமெண்ட் ரெடி பண்ணு, 5% கொடு, 10% கொடு, மேல மேல கெஞ்ச வச்ச. சார், நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சும்மா சும்மா அதே வார்த்தை சொல்லாத முத்துலட்சுமி. எப்ப பண்ணுவேன்? எல்லாம் வெறும் வார்த்தை தான், செயல்ல எதுவுமே கிடையாது. நானும் உன்ன மாதிரி நான் பாத்துக்கிற முத்துலட்சுமி. பண்றேன் அப்படின்னு களத்துல இறங்காம இருந்திருந்தேன்னா நீ முதலாளி கிடையாது. ஞாபகம் வச்சுக்க. டேய் தயானா, அதிகமா பேச வேணாம்னு சொல்லு. இந்த முத்துலட்சுமி சொன்னா செய்வான். அது அவர்கிட்ட சொல்லு. சார், அக்கா சொன்னா கண்டிப்பா செய்வாங்க சார். யோ, நிறுத்தியா? ஊருக்கு தான் நீ ஜெயிலர். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அக்காக்கு நீ ஜால்ரா. சார், எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு கேளு. ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணும்னு தெளிவா சொல்லு சார். வேண்டாம் முத்துலட்சுமி, நீ ஹாஸ்பிட்டல்ல பங்கு கொடுக்க வேண்டாம். அதையும் மீறி நீ பங்கு கொடுத்தாலும் அதையும் கிட்ட வாங்குற வரைக்கும் நீ தூங்க மாட்ட, என்னையும் தூங்க விட மாட்டேன். நான் வேணா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒரு 30 crores கொடுத்துரு. வாட்? 30 கோடியா? எஸ், ஈஸியால ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி வருது. ஜஸ்ட் 30 crores தான். லிக்விட் கேஷா கொடுத்துரு. நான் செஞ்ச ஹெல்ப்புக்கு இந்த டீலோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார், நான் உங்களுக்கு 30 கோடி கொடுத்தேனா நான் தெரு கோடிக்கு போக வேண்டியதான். உன் ஹாஸ்பிட்டலோட சொத்து மதிப்பு 200 கோடி. அதை காப்பாத்தி கொடுத்தது நானு. சார், நீங்க காப்பாத்தி கொடுத்தீங்க, இல்லன்னு சொல்லல. இப்படி ஒரே தடவையா கேட்டதால அக்கா ஷாக் ஆயிட்டாங்க. சரி, ஒன் ஷாட்டா கொடுக்க வேண்டாம், 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸா கொடு. அடுத்த வாரம் ஒரு 10, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 10, அப்புறம் 10 நாள் கழிச்சு பேலன்ஸ் 10 கொடு. இது ஓகேயா? நெத்தியில 10 போட்டுக்கிட்டு நான் ஜோரத்துல வீட்டுல படுத்துக்க வேண்டியது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஐசியூல அட்மிட் ஆகிறதும் பழக்கம் தானே. சார், நீங்க அதிகமா பேசி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அதிகமா பேசினால்தான் உன் சொத்து உன்கிட்ட இருக்கு. இல்லனா அந்த 200 கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டல் சொத்து கருணாகரன் சுவாகா பண்ணிருப்பாரு.
தேவையில்லாம அதிகமா பேசாம ஒரே செட்டில்மெண்டா பண்றியா இல்ல 3 தவணையா கொடுத்து முடிக்கிற எது நீ டிசைட் பண்ணிக்க. இது தவிர வேற எது பேசுறதுக்கு இடம் கிடையாது. 2 பேரும் கிளம்புங்க. நீங்க போய் 24 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு பாசிட்டிவான பதில் வரணும். யூஸ்வலா அக்காவும் தம்பி பிளான் பண்ணுவீங்களே அந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க, புரியுதா? நான் கூலா இருக்கிறப்பவே ஸ்மூத்தா முடிங்க, இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு தான், புரியுதா? இப்ப நீங்க போலாம். என்னடா கிழவ ரொம்ப ஓவரா துள்றா? அது அவர் கோவத்திலே ஒரு நியாயம் இருக்குக்கா. இதை சொன்னா நீ கோவப்படுவ. டேய், முதல்ல அந்த ஆள் வாய் அடைக்கிறதுக்கு வழி சொல்ல. இது ரொம்ப பெரிய வாய்க்கா. இந்த ஓட்ட வாயை அடைக்கணும்னா பணக்கட்டை வச்சுதான் அடைக்கணும். சரி வா பேசிக்கலாம். மீனா, இந்த வரேங்க. என்னது வட்டி விகிதம் மறுபடியும் குறைஞ்சிருச்சா? நேற்று பேப்பரா இன்னைக்கு? இந்தாங்க. பேப்பர் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குங்க. விலைவாசி, தெற்குல வறட்சி, வடக்குல வெள்ளம், கொலை கொள்ளை. பா, நீ அப்பப்போ நல்ல நியூஸும் படிக்கணும். இங்க பாரு, தங்க சவரனுக்கு 300 ரூபா குறைஞ்சிருச்சா? சரி வாங்கிட்டாங்க. காப்பி கொடு. என்ன இன்னைக்கு காஃபி நல்லா இருக்க மாதிரி இருக்கு? பேச்ச மாத்தாதீங்க. எப்ப போலாம் கடைக்கு? யார் வந்திருக்கான்னு பாரு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. மேடம், சரவணன் சார் பார்க்கணும். வாங்க சார். வணக்கம் சார். உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். மீனா, காஃபி எடுத்துட்டு வாங்க. இல்லை சார், வேண்டாம் சார். காஃபி டீலாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை சார். நல்ல பழக்கம். சொல்லுங்க சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த ஆளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் சார், லோக்கலில் தான் இருக்கான். நாங்கள் விடாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்கள் தேடுற ஆள் தான் சார். நிச்சயமாக அது கதிர் தான் சார். நீங்கள் எப்போ வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அவனை ரவுண்ட் அப் பண்ணிடலாம் சார். தேவையில்லை, நீங்கள் அவன் இருக்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க, மொத்தத்தில் நான் பார்த்துக்கிறேன். சார், இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, கம்பெனி பில்லும் இருக்குது. தேங்க்ஸ். சரி, நான் ஏஜென்சியில் பில் பே பண்ணிடுறேன். சார், வேறு ஏதாவது உதவி வேணுமா சார்? இல்லை, இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்ட நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். ஏங்க, யாருங்க அவரு? போலீஸா? இல்லை, பிரைவேட் டிடெக்டிவ். கதிரை கண்டுபிடிக்கிற பொறுப்பை இவங்க கிட்ட தான் கொடுத்துருந்தேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமே என்னங்க நடக்கும்? என்ன நடக்கும்? நான் போய் அவனை கையங்கலமா பிடிக்க வேண்டியதுதான். எதுக்குங்க வீண் வம்பு? அவன் நம்ம வழிக்கு வராதப்போ நாம ஏங்க அவன் வழிக்கு போகணும்? நம்ம வழிக்கு வரலையா? அன்னைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணல? எனக்கு என்னமோ நீங்க செய்யறது சரியா படலைங்க. மீனா, கதிர் நம்ம வழிக்கு வர வரைக்கும் நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. அவனால என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். நம்மளால நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஏன், என்னால நிம்மதியாக பேங்க்ல வேலை கூட பார்க்க முடியாது. அப்ப நீங்க அவனை பழிவாங்க போறீங்களா? ஆமா. அப்ப நீங்க அவனை பழிவாங்க போறீங்களா? ஆமா. அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு கீழுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் கதி? அன்னைக்கு உங்களை விசாரணைக்கு கூட்டிட்டு போனப்பவே நான் பாதி செத்து போயிட்டேன். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நான் ஒரேடியா செத்துருவேங்க. என்ன பேசுற நீ? அவனை நம்பி என் தங்கச்சி இருக்கு, குழந்தை இருக்கு. அவனை நான் கொன்றுவனா? அப்படி நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கு அவனை கொண்டு இருக்கணும். அப்புறம் என்னமோ இப்ப பழி வாங்க போறேன்னு சொன்னீங்க. ஆமா, பழி வாங்குறதுல பல விதம் இருக்கு. அப்படின்னா நாம சந்தோஷமா இருக்கக்கூடாது, புருஷன் முண்டாட்டியா ஒன்னா வாழக்கூடாதுன்னு கதிர் நினைக்கிறான். அதை உடைச்சி அதுக்கு நேர்மாறா அவனை நாம மன்னிச்சு அவன் பொண்டாட்டி கூடயும் குழந்தை கூடயும் நம்ம சேர்த்து வைக்கணும். நாம எங்கேயாவது ஊர் பக்கம் பார்த்துட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடும். ஊருங்கிறதுலாம் டிரான்ஸ்ஃபர் வாங்க கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாம போயிட்டோன்னா அட்லீஸ்ட் நாமளாவது நிம்மதியா இருக்கலாம்ல. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா அவன் தெரிந்துற ஜென்மம் இல்லையே. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அனாவசியமா டென்ஷன் எடுத்துக்காத. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிங்க. டாக்டர், நீங்க சொன்னபடியே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பிரதீப் அழைச்சுக்கிட்டு போனோம். சஞ்சய், உனக்கு நாங்க எத்தனை தடவை சொல்றோம்?
உன் பேரை பிரதீப்னு தான் மாத்தி வச்சுக்கேன்பா. அதெல்லாம் முடியாது. அது எங்க அப்பா அம்மா வச்ச பேரு. அதெல்லாம் மாத்தக்கூடாது ஆண்டி. டேய், நாங்க தாண்டா உன் அப்பா அம்மா. இல்ல. ஓகே, சரி சரி. டாக்டர், அவர்கிட்ட சஞ்சயை செக்கப்க்கு அழைச்சிக்கிட்டு போனோம். அவர் எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்தார். அவர் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தான் நீங்க எக்ஸாமின் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம் டாக்டர். என் புள்ள எப்படி இருக்கான்னு சொல்லவே மாட்டேன்ட்டார். கடைசி வரைக்கும் மழுப்பலாவே பதில் சொல்லி அனுப்பிட்டாரு. வருத்தப்படாதீங்க மேடம். அப்படி எல்லார்கிட்டையும் டாக்டருங்க பேசிட மாட்டாங்க. நாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்புனதுனால எங்க கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க பிள்ளைக்கு தலையில அடிபட்டதுனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு நினைவு போயிடுச்சு. நாம இனிமே மருந்துகள் மூலமா தான் குணப்படுத்த முடியும். அது மூலமா தான் ஞாபக சக்தியை மெல்ல மெல்லமா திரும்ப கொண்டு வரணும். அதுல என் முயற்சியை விட உங்க முயற்சி தான் அதிகமா இருக்கணும். என்ன இருந்தாலும் நீங்க தாய் இல்லையா? நீங்க தான் பொறுமையா இருந்து உங்க புள்ளைய குணப்படுத்தணும். இப்படியெல்லாம் புதுசு புதுசா மேனரிசம் பண்றான் டாக்டர். அப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவர் போக்கிலே விட்டுருங்க. அப்பதான் உங்க பிள்ளைய சீக்கிரமா சரி பண்ணி அவரை குணப்படுத்த முடியும். அவங்க பிள்ளை குணமாகறதுக்கு நானும் ஆண்டி ஹெல்ப் பண்றேன். நிச்சயமா சஞ்சய், உங்களோட உதவி இவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். மேடம், நாளையில இருந்து ஒரு நோட் புக் போட்டு இந்த மாதிரி வித்தியாசமான காரியங்களை செய்யும் போது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். சரி டாக்டர். நான் கொடுத்த மருந்துகளை இன்னும் 15 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணுங்க. ஏன் டாக்டர், அவனுக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப வந்துரும்ல? திரும்பிடும், திரும்பாமலும் போலாம். எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். பிரதீப்புக்கு தேவை அன்பு, பாசம், அரவணைப்பும் தான் தேவை. நீங்க காட்டுற அன்பு தான் உங்க பிள்ளைய உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இதெல்லாம் இவர்கிட்ட சொல்லுங்க. என்னங்க, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? வாயை திறந்து பேசுங்க. சரி டாக்டர், நானும் முடிஞ்ச வரைக்கும் அன்பா நடந்துக்கிறேன். எனக்கும் அவனை சீக்கிரமா குணமாக்கணும். தட்ஸ் குட். போயிட்டு வாங்க. சரி டாக்டர். பாய் சஞ்சய். பாய் டாக்டர். ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிற? அழாத ருத்ரா. பிரதீப்ப சீக்கிரம் குணப்படுத்தலாம் டாக்டர் சொல்லிட்டார்ல. எப்படி இருந்த பிள்ளைய இப்படி கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்களே பாவிங்க. அவன் முன்ன ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாண்டி, இப்ப நல்லா தானே இருக்கான். விட, வீட்டுக்கு போலாம் வா. நீங்க அக்கறை இல்லாம பேசுறீங்க. புரிஞ்சுக்க ருத்ரா, என்ன பொறுத்த வரைக்கும் பழைய பிரதீப்க்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல. அவன் கிட்ட பொறுக்கித்தனம், அயோக்கியத்தனம் எல்லாம் இருந்துச்சு. இவன் கிட்ட அதெல்லாம் இல்லல்ல. அவன் குணமாயிடுவான். நீ வா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்லா யோசிச்சு பாரு. இவனே நமக்கு போதும். நான் சொல்றதுதான் நிஜம். இதெல்லாம் நல்லதுக்கு தான். வா வா வா. குட் மார்னிங் சார். வாங்க ராஜு, உட்காருங்க. அவசரமா ஏதோ வர சொன்னீங்களே? ஆமா ராஜு, நம்ம கம்பெனியை முன்னேற்றத்துக்கான அதிரடி நடவடிக்கையை நாம வேகமா எடுத்தாகணும். அதுக்காக முதல் கட்டமா மேன் பவரை கட் பண்ணோம். டீலர்ஸ் மீட்டிங்கை நீங்க ஏலகிரியில வச்சீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் ஜெர்மனிக்கு போய் அங்க நம்ம தொழில் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மிஷினரி ஆர்டர் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப பேங்க் லோன் மட்டும்தான் பேலன்ஸ். ஏற்கனவே நீங்க ரெகுலரா வாங்குற பேங்க்ல லோன் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்களே சார்? அங்கதான் ராஜு ஒரு சின்ன சிக்கல். ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதத்தை குறைச்சதுக்கு அப்புறமும் நம்ம பேங்க் அதை முறைப்படி செயல்படுத்தல. அதனாலதான் நான் புதுசா ஒரு பிரைவேட் பேங்கோட டைப் பேசிட்டு இருக்கேன். அவங்க நிறைய சதவீதம் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில குறைச்சலான வட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க. லோன் கிடைச்சிட்டா மிஷினரி எல்லாம் இறக்கிடலாம், புது யூனிட்டும் ஆரம்பிச்சிடலாம். அதிரடியா 3 மாசத்துக்குள்ள முழு ப்ரொடக்ஷன்ல இறங்கிடலாம். ரொம்ப நல்லது சார். இப்ப இந்த லோன் மேனேஜர்ட்ட சாங்ஷன் வாங்கி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு பேங்க்ல செக் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார். புது பேங்க்ல தொழிலுக்கு லோன் கொடுக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு விசாரிச்சு எனக்கு 1 வீக்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. எதுக்கு சார் 1 வீக்? ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பிசினஸ் கண்டினியூட்டி ப்ரூஃப், 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், போர்டு ரெசல்யூஷன் அத்தாரிட்டி லெட்டர், சர்டிஃபைடு ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட், கம்பெனி பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் ப்ரூஃப். அவ்வளோதான் சார். எதுக்கு சார் அப்படி பார்க்குறீங்க? கடகடன் அப்படியே ஒப்பிக்கிறீங்க. கஜேந்திரனோட ஐடி கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பேசுது. எங்க மாமனார் என்னைக்கு பேங்க் பக்கம் போயிருக்காரு?
இந்த லோனு அட்வான்ஸு லொட்டு லொசுக்கு எல்லாமே தண்ணிப்பட்ட பாடு சார். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கே அப்ளிகேஷனோட போய் அந்த லோன் மேனேஜரை பார்த்து பேசி இன்னைக்கு ஈவினிங்கே நான் செக்கோட வரலன்னா என்னை நிற்க வச்சு கேள்வி கேளுங்க சார். வெரி குட், வெரி நைஸ். தேங்க்யூ ராஜு. உங்களோட இந்த வேகம் உற்சாகம் தான் நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்படியே மின்னலா பறக்குறீங்க. ஆமாம் சார், மின்னல் வேகத்தில் வேலை செஞ்சு புது யூனிட் ஆரம்பிச்சு நம்ம வேலையை விட்டு தூக்குனவங்களுக்கெல்லாம் மறுபடியும் வேலை கொடுக்கணும் சார். நான் விதைச்ச விதைய நானே அறுவடை செய்யணும் சார். என் மனசாட்சி டெய்லி என்னை குத்துது சார். நீங்க என்னமோ செய்யுங்க. கம்பெனிக்கு லாபம் வந்தா அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு நான் பேசாம இருந்துருவேன். அது போதும் எனக்கு. நீங்கள் எந்த பேங்க்ன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்து அனுப்புங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு அந்த லோன் மேனேஜரை கூடி சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மறக்காம நம்ம சீஃப் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸரை கூட்டிட்டு போங்க சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது இப்போ வேண்டாம் சார். அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் சார். ஏன் சார், முதல்ல நான் போய் அந்த லோன் மேனேஜர்கிட்ட அறிமுகமாகிறேன். அவர்கிட்ட பேசி அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு சில தேவைகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்து பேசி செஞ்சு கரெக்ட் பண்ணிவிட்டு நாம் எந்த டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அவர் கேள்வி கேட்காம கையெழுத்து போடுற அளவுக்கு அவரை ரெடி பண்ணோம் சார். அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங்லேருந்து அக்கௌண்ட்டை கூப்பிட்டு போகிறோம் சார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல சார்? நல்லாவே புரியுது ராஜு. நடத்துங்க நடத்துங்க. இது உங்க ஏரியா, நான் உள்ள வரல. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ராஜு. தேங்க்யூ சார். குட். மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. என்கிட்ட பேச வேண்டாம். இல்ல, பேசியே ஆகணும். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசினா தீந்துரும் மாமா. மத்தவங்க மாதிரி என்னால உங்ககிட்ட பேசாமல கோச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நான் இப்ப பேசாம இருந்தேன்னா பிரச்சனை தான் வரும். நான் என்னைக்குமே பிரச்சனையை வளர்க்க விரும்பாதவ. நல்லதோ கெட்டதோ தைரியமா நிக்கிறவ. எனக்கு நீங்க வேணும் மாமா. உங்க அன்பு பாசம் இதெல்லாம் எனக்கு வேணும். நீங்களே என்ன விளக்குனாலும் நான் உங்களை விட்டு விலகிறதா இல்ல. மாமா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை தூண்டி விடுறாங்க. கோவில் விஷயத்துக்கு அப்புறம் நீங்க என்ன ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன உங்க எதிரி மாதிரி பாக்குறீங்க. ஆனா அதுக்கு நான் காரணம் இல்ல. அது மட்டும் இல்ல, துவாரகேஷ் அவரை போய் சந்திக்கிறத கூட நான் கண்டிச்சிருக்கேன். எனக்கு அவர் வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும், இந்த குடும்பம் தான் வேணும். நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். மாமா, நான் உங்க காலில் வேணாலும் விழறேன். என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த தப்பு பண்ணல. சும்மா நடிக்காத, எழுந்துரு. ஐயோ அத்தை, அங்க பாருங்களேன், மாமா கால வாரி விடுறாத. என்னன்னு கேளுங்க. ஏந்தடி, ஏண்டி என் புருஷ கால வாரி விடுற? பாத்தீங்களா அத்தை, யாரும் இல்லாத நேரத்துல மாமாவை கார்னர் பண்றா. அடி பாவி, இவரை தனியா விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாது போல் இருக்கே. ஏன் மாமா கிட்ட நான் பேசுறேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோவிலுக்கு போய் அந்த கொலைகார கைய பிடிச்சு பேசுன, இப்ப ஏன் என் புருஷன் காலை பிடிச்சு பேசுற? மாமா, இவளை நம்பாதீங்க மாமா. இவ இந்த குடும்பத்தை பிரிச்சிருவா. போது நிறுத்துங்க. ஒன்னா இருக்கிற வீட்டை 2 ஆக்கி 3 ஆக்கி எல்லாரையும் பிரிக்கணும்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தது நீங்க. அது உங்களுக்கே தெரியும். பல தடவை நீங்களே என்கிட்ட சொல்லிருக்கீங்க. எனக்கு அந்த திட்டம்லாம் இல்ல. எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவ. அதனாலதான் அந்த கொலைகார குடும்பத்தையும் விடாம வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருக்கியா? இப்ப உன் வாயாலே அதை ஒத்துக்கிட்ட பத்தியா? எல்லா உறவும் வேணும்னு. அதுல அந்த கொலைகாரனும் சேர்த்தி தானே? ஐயோ மாமா, இவங்க நான் சொல்ற அர்த்தத்தையே மாத்துறாங்க. என் மனசுல அவருக்கு இடமே இல்ல. இந்த வீட்டை பிரிக்கணுங்கிற கெட்ட எண்ணமும் எனக்கு இல்ல. சத்தியமா சொல்றேன் மாமா. இங்க நல்ல நடிப்பு, ஆனா அங்க வேற நடிப்பு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பிரமாதமா வேஷம் கட்டுற. இது பெரிய விஷயம்தான். நீங்க நடுவுல பூந்து குட்டையை குழப்பாம இருந்தா அதுவே போதும். உண்மையை சொன்னா குட்டைய குழப்பறதா அர்த்தமா? முதல்ல நீ போய் அந்த கொலைகாரனோட பேசிட்டு இருந்த. இப்போ என் புள்ளைய என்ன பேசி மனச கலைச்சியோ, அவ இப்ப போய் பேச ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? நீ உன் அப்பனோட சேரணும்னு இங்க அப்பாவையும் புள்ளையும் பிரிக்கிற. இப்ப நாங்க இல்லாத நேரமா பார்த்து தனியா இருக்கிறவர் கையில கால விழுந்து இவர் மனசையும் கலைக்க பாக்குற. அவன் என் கையில காலில் விழுந்தான்னா
என் கண்ணால பார்த்த அந்த நெஞ்சு கொதிக்கிற காட்சியை நான் மறந்துடுவேனா? மாமா என்ன மாமா நீங்களும் இவங்கள மாதிரியே பேசுறீங்க? போது நிறுத்துமா. நீ தனியா வந்து பேசினாலும் சரி, 10 பேரை கூட்டிட்டு வந்து பேசி காலில் விழுந்தாலும் சரி, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்ப கருணாகரனை ஓ எதிரின்னு சொன்னேன். அதனால தான் உன்னை நான் இந்த குடும்பத்திலேயே ஏத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ அவனோட உறவாடுறத யார் சொல்லி இல்லை, நானே என் கண்ணால பார்த்துட்டேன். இனிமே அவன் மட்டும் இல்லை, நீயும் தான் எனக்கு எதிரி.